செல்வா, நீ சாஃப்ட்வேர் தான் ஒர்க் பண்ற? சாஃப்ட்வேர்னா அந்த கம்ப்யூட்டர் கையில வச்சிருக்கோம்லாம் சாஃப்ட்வேர் கிடையாது. சாஃப்ட்வேர் தான் ஒர்க் பண்ற? அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு ஆப் ஒன்று டிசைன் பண்ணுடா. சரி, ஆப் தான் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஒன்று இருக்கு. நீ பண்ண மாட்டியா? நானும் அவங்க கூட தான் இருப்பேன். நீ தூரத்துல இருந்து பார்த்தேன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். நானும் அவங்க கூட தான் இருப்பேன். உனக்கு ஆப் என்ன ஆப் சொல்லுச்சுன்னா பேச போறேன். என்ன உனக்கு என்ன அப்படி சொல்ல, என்ன நிறைய கஷ்டத்துக்கு சொல்ல சரி வெளியே சொல்லணும். ஆளே இல்ல. ஆள் இல்லையா? நண்பன் நான் இருக்கேன். உனக்கு என்ன கஷ்டமோ சொல்லு. இப்ப நான் கேட்கறேன். இப்ப நான் சொல்லும் போது நல்லா கேட்டுப்பேன். ஆமா. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என்னையே வச்சு செய்வாரு, வச்சு கலாய் சொல்லாதுன்னு சொன்னா முதல்ல 10 பேருக்கு சொல்லு. இல்ல, அது ரகசியம் எனக்கு தெரியாதுல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஒரு வாட்டி சொன்னாலும் கேட்பேன், 2வது வாட்டி சொன்னா என்னடா அவனுக்கு இதே வேலையா போச்சு. நான் போன் என் கஷ்டத்தை சொல்லி அழுவுனா மனசுலயே வச்சிருக்கிறதுனால பாரம் ஆயிடுது. நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய சர்வே எடுத்து பாரு, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல ஆம்பளைங்களுக்கு தான் நிறைய இஷ்யூஸ் வரும். ஏன்னா நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுவதுக்கு ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இறந்து போனா கூட நம்ம அத முடியாது. என்ன இது ஆம்பளை அழுகுறான், அவன் சினி அழுகுறான்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. பாக்கிறதுக்காக நம்மளே அடிக்கி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால எனக்கே நெஞ்செல்லாம் அடிக்குது. ஃபீல் பண்ணாதான் செல்வா தெரியும். அது ஒண்ணு தோணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப் வேணும். இந்த ஆப்பை யாரு டிசைன் பண்ணணும், அவங்க போடி சொன்னாங்க. எல்லா ஆம்பளைங்களும் யூஸ் பண்ண போறாங்க. எல்லா ஆம்பளையும். சரி, ஓகே. கையோட அந்த மதுராயில இருக்க கம்பெனிக்கு போறோம், ட்ரிப்ளெட் ஷாப்புக்கு போறோம். கையோட ஆப் பண்ணிட்டு வரோம்.